ஹைவே ரோட்ல ஒரு சாமியார் நடந்து அந்த பக்கம் போய்கிட்டு இருந்தாரு. கடவுளே, இன்னைக்கு எனக்கு அன்னதானம் விடுற அந்த புண்ணியவதி யாரு, எனக்கு கொஞ்சம் காட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல கண்ணாடியால மின்னிக்கிட்டு இருந்த ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அந்த சாமியார் ஹோட்டலுக்கு வந்தாரு. வாசல்ல செக்யூரிட்டியா நின்னுக்கிட்டு இருந்த கோவிந்தராஜு அந்த சாமியாரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டான். எல்லாம் நல்லதே நடக்கும், ஓம் நமக் சிவாய அப்படின்னு சொன்னதும் கோவிந்தராஜு கதவை திறந்து விட்டான். அந்த சாமியார் உள்ள போனாரு. உள்ள முழுக்க ஒரே ஏசி குளுகுளுன்னு இருந்தது. அங்கங்க சில ஜோடிகள் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. அந்த சாமியார் காலியா இருந்த ஒரு டேபிளை நோக்கி போனாரு. தம்பி, யாரு இருக்கீங்க? ரொம்ப பசியா இருக்கு, கொஞ்சம் சாப்பாடு போடுங்க. அன்னதாத்தா சுகி பவன்னு ஆசிர்வாதம் பண்ற அப்படின்னு அந்த சாமியார் சொன்னதும் அந்த ஹோட்டலோட எம்டி சாமியார் கிட்ட வந்தாரு. அந்த சாமியாரை பார்த்ததும் எம்டிக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. ஆனா அத கொஞ்சம் கூட அந்த சாமியார் கண்டுக்கல. தம்பி, ரொம்ப பசியா இருக்கு, சாப்பிட ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொன்னதும் அந்த எம்டி கோபமா, செக்யூரிட்டி எங்க இருக்க அப்படின்னு சத்தம் போட்டாரு. அந்த சத்தத்தை கேட்டதும் கோவிந்தராஜு ஓடி வந்தான். என்னடா இது, யார பிடிச்சாலும் அவங்கள உள்ள விட்டுடுவியா நீ? சார், இவரு சுவாமியாரு, உலக அறிவு தெரிஞ்ச பெரிய மகான், இவங்க கிட்ட பிரச்சனை வச்சுக்க கூடாது சார். அப்படியோ? இப்ப வெளியே தள்ளு, பசினா என்னன்னு கூட தெரிஞ்சுக்கிட்டோம். மன்னிச்சிருங்க சார், நான் இந்த வேலையை கூட விட்டுட்டு போயிடுறேன். ஆனா சாமியார வெளியே தள்ள முடியாது, சாப்பாடு போடாம இருக்கிறதே பாவம் அப்படின்னு கோவிந்தராஜு சொன்னதும் எம்டிக்கு கோவம் தலை மேல ஏறுச்சு. கோவிந்தராஜு கண்ணும் பழுத்துருச்சு. சார், நீங்க என்ன திட்டுனாலும் அடிச்சாலும் அந்த சாமியாரை மட்டும் வெளியே தள்ள மாட்டேன் சார். உங்களுக்கும் இந்த டியூட்டிக்கும் ஒரு கும்பிடு, இனிமே இந்த பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவிந்தராஜு ஓடி போயிட்டான். அந்த எம்டிக்கு கோபம் தாங்கவே முடியல. ஆவேசமா, இங்க பாருங்க, ஃபுல் ஏசியோட இவ்ளோ பெரிய ஹோட்டலை கட்டினது உங்களுக்காக இல்ல. எங்க பெரிய மனுஷங்களாம் வருவாங்க, விஐபிங்க வருவாங்க, பணக்காரங்க வருவாங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. யாரு வந்தாலும், எவ்வளவு பேர் வந்தாலும், எப்படி வந்தாலும் இங்கே அவர்கள் சுவாசிப்பது ஒரே மூச்சை தானே. நீயும் மனிதன்தான், நானும் மனிதன்தான். நமக்குள்ளே ஏன் இந்த வேறுபாடு சொல்? மிகவும் பசியா இருக்கிறது, சாப்பாடு போடு. வயிறார சாப்பிட்டுட்டு கருணையுடன் உன்னை ஆசிர்வாதம் செய்கிறேன். பொறுமையா சொல்லலான்னு பார்த்தா கேட்க மாட்டல. வா, எழுந்திருச்சு வெளியில வா. இரு, எப்படி இழுத்துட்டு போறேன் பார் அப்படின்னு எம்டி சாமியார் கைய புடிச்சுக்கிட்டு தர தரன்னு இழுத்துக்கிட்டு போனான். வாசல்ல நின்னு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினான். சாமியார் போய் கீழே விழுந்துட்டாரு. இந்த பக்கம் ஒண்ண நான் பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எம்டி உள்ள போயிட்டாரு. கீழே விழுந்த சாமியார் எழுந்து நின்னுக்கிட்டு, ஓம் நமக் சிவாய, ஹர ஹர சம்போ சங்கரா அப்படின்னு அந்த சாமியார் அங்க இருந்து நடந்து போய்கிட்டே இருந்தாரு. அதே ஹைவே ரோடுல ஒரு இடத்துல ஐஸ் கட்டிகளால கட்டப்பட்ட ஐஸ் ஹோட்டல்ல மாமியாரும் மருமகளும் சோகமா கரைஞ்சுகிட்டு இருக்க ஐஸ பார்த்து, அத்தை, ஐஸ் கரைஞ்சுகிட்டு இருக்கு. எனக்கும் தெரியுது மருமகளே, நான் ஒண்ணு குருடி இல்ல, என் கண்ணு கூட ரொம்ப நல்லாவே தெரியுது. நீ திரும்ப திரும்ப அத்தை ஐஸ் கரைஞ்சு போகுதுன்னு சொல்ல வேண்டாம். அது இல்ல அத்தை, ஐஸ் கரையாம இருக்க ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. அந்த மாதிரி ஏதாவது தோணுச்சுன்னா ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிருக்க மாட்டேனா? ஐயோ அத்தை, இப்ப என்ன பண்றது, ஐஸ் கரையுதே. சாதா ஹோட்டல் வச்சிருக்கும் போது அப்பப்ப 1-2 பேர் வந்துகிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப சூடா இருக்கு, வெயில் காலம் வருது, இந்த வெயில் கால சூடுல கஸ்டமர் யாரும் ஹோட்டலுக்கு வரமாட்டாங்கன்னு இருக்கிற மொத்த பணத்தையும் ஒரே அடியா செலவு பண்ணி ஐஸ் கட்டியெல்லாம் கொண்டு வந்து ஹோட்டல் கட்டணும். மன்னிச்சிருங்க அத்தை, ஐஸ் ஹோட்டல் கட்டும்போது இந்த மாதிரி இந்த ஐஸ் எல்லாம் கரையும்னு தோணவே இல்லை. இப்ப யோசிச்சு வருத்தப்பட்டு என்ன செய்ய? இதெல்லாம் அப்பவே யோசிச்சு பாத்துருக்கணும். சாதா ஹோட்டல்ல கிடைச்ச பணத்தையும் இதுல போட்டோம். இந்த ஐஸ் ஹோட்டலை பத்தி உங்ககிட்ட சொல்லும் போது நீங்களாவது இந்த ஐஸ் எல்லாம் கரைஞ்சு போனா என்ன பண்றதுன்னு ஒரு தடவை கேட்டிருக்கலாம்ல. இந்த மாதிரி சந்தேகம் நம்மள யாருக்குமே வரலையா அத்தை? மருமகளே, நான் ஒன்னு சொல்லவா? சொல்லுங்க அத்தை. இந்த ஐஸ் ஹோட்டலை வச்சதுல இருந்து நம்ம சம்பாரிச்சதை விட செலவு பண்ணதுதான் ஜாஸ்தி. அதான் சொல்றேன், இந்த ஐஸ் ஹோட்டல் நமக்கு வேண்டாம். ஐஸ் கரைய கரைய புது ஐஸை வாங்கறதுக்கு எக்கச்சக்கமா செலவாகுது இங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ஐஸ் கரையும் போது ஹோட்டல் முழுக்க நனைஞ்சு சத சதன் இருக்கு.
அந்த தண்ணி எல்லாம் தொடப்பத்தால வெளியில தள்ளணும்னா என் இடுப்பே உடஞ்சிரும் போல இருக்கு. அதுக்கு தான் இந்த ஐஸ் ஹோட்டலும் வேணாம், ஒன்னும் வேணாம். மொத்த ஐஸும் கரைஞ்சு போனதுக்கு அப்புறமா எப்பவும் போல சாதா ஹோட்டலை நடத்தலாம். வர்றவங்களுக்கு சோறு போடுவோம். அவங்க குடுக்கற 5ஓ 10ஓ வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்தலாம் அப்படின்னு சொன்னதும் அனாமிகாவுக்கு வருத்தம் தாங்கல. நீ கண்ணீர் விட்டாலும் கால்ல விழுந்தாலும் என் மனசு மாறாது. முடிவு இதுதான். ஐஸ் ஹோட்டல் கனவு அவ்வளவுதானே அத்தை? அவ்வளவுதாண்டியம்மா. இந்த ஐஸ் கரையாம இருக்க ஏதாவது மாயமோ மந்திரமோ இருந்தாதான் உண்டு. இல்லனா இது இப்படியே தான் இருக்கும். உன் ஐஸ் ஹோட்டலு காலி. அப்படி ஒரு மாய மந்திரம் மட்டும் தெரிஞ்சிருந்தா நான் இவ்ளோ நேரம் சும்மாவா அத்தை இருந்திருப்பேன். ஏதாவது ஒரு மாயம் பண்ணி மந்திரத்தை போட்டு இந்த ஐஸ் எல்லாம் கரையாம இருக்க பண்ணுவல்ல. மன்னிச்சிரடிமா, வீட்டுக்கு போ. இந்த ஐஸ் மொத்தமும் கரையிற வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன். அதுக்குள்ள யாராவது சாப்பிட வந்தா நானே அவங்களுக்கு சமைச்சு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நானும் வந்துடுறேன் அப்படின்னு மாமியார் சாரதா சொன்னதும் மருமக அனாமிகா அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். தன்னோட ஐஸ் ஹோட்டல் தன்னோட கனவு மாதிரியே கரைஞ்சிருச்சுன்னு போனான். ஏண்டிமா, ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு போயேன். வேண்டாம் அத்தை அப்படின்னு சொல்லி சோகமா நடந்து போய்கிட்டு இருக்கும்போது எதிரில அந்த சாமியார் நடந்து வந்தாரு. ஒரு நிமிஷம் இல்லம்மா அப்படின்னு சொன்னதும் அனாமிகா அப்படியே நின்னுட்டா. அந்த சாமியார பார்த்து, முனிவருக்கு வணக்கம். மங்களம் உண்டாகட்டும் மகளே அப்படின்னு சொன்னதும் அனாமிகாக்கு சந்தோஷமாச்சு. சொல்லுங்க சாமி. இங்க பாரும்மா, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. முடிஞ்சதுன்னா கொஞ்சம் சாப்பாடு போடு அப்படின்னு சாமியார் சொன்னதும் அனாமிகாக்கு பரிதாபம் ஆயிடுச்சு. ஐயோ சுவாமி, என்னது வாங்க அப்படின்னு மகரிஷிய கூப்பிட்டுக்கிட்டு தன்னோட ஐஸ் ஹோட்டலுக்கு போனான். அங்க சாரதா, என்னடி மாச்சு? அத்தை, இந்த சாமியாருக்கு பயங்கர பசியா இருக்கான், சாப்பிட ஏதாவது கொடுங்கன்னு சொன்னாரு. அதனாலதான் அவரை கையோட நம்ம ஐஸ் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். நல்ல வேலை செஞ்சம்மா. அவரை உட்கார வச்சுடு, நான் போய் வாழை இலையும் சாப்பாடும் குழம்பும் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சாரதா உள்ள போனாங்க. அனாமிகா சாமியார தண்ணி இல்லாத ஒரு இடத்துல பாய் போட்டு உட்கார வச்சா. சாரதா வாழை இலை போட்டாங்க. எல்லா விதமான சாப்பாடையும் போட்டாங்க. அனாமிகா சாமியாருக்கு விசிறிக்கிட்டு இருந்தா. சாப்பிட்டுக்கிட்டே இருங்க சாமி, நான் போய் நீங்க குடிக்க தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அங்கிருந்து போயிட்டாங்க. அனாமிகா சாமியாருக்கு விசிறிட்டு இருந்தா. ரொம்ப சந்தோஷமா சாமியார் அவங்க போட்ட சாப்பாட சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. சாரதா தண்ணிய கொண்டு வந்து அவருக்கு பக்கத்துல வச்சாங்க. ஐயா சாமியாரே, உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா? எதுவும் வேண்டாம் அம்மா அப்படின்னு சொல்லி சாமியார் வயிறார சாப்பிட்டாரு. மாமியாரும் மருமகளும் எந்திரிச்சு ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா மகரிஷி அங்க இருந்த ஒரு நாற்காலியில உட்கார்ந்தாரு. நீங்கள் பேசுவதை பார்த்தால் நீங்க 2 பேரும் மாமியார் மருமகள் மாதிரி தெரியுது. வயிறு நிறைய சாப்பாடு போட்டீங்க. என் மனசு வயிறு நிறைஞ்சு போயிருக்கு. ஆனா அந்த சந்தோஷம் உங்க முகத்துல இல்லையே. உங்களுக்கு வந்த பிரச்சனை என்ன? அதை என்கிட்ட நீங்க சொல்லலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சுவாமி, நாங்க நல்லாதான் இருக்கோம். அப்படியா? உன்னோட உதடுகள் ஏதோ உளறுகிறது, ஆனால் உன்னுடைய கண்கள் உண்மையை சொல்லுகிறது. நீ பிரச்சனையில் இருக்கிறாய் என்பதை உன் கண்களே சொல்கிறது. என்னவாயிற்று அப்படின்னு கேட்டதும் இனிமே பொய் சொல்றது நல்லா இல்லன்னு உண்மைய சொல்லிட்டாங்க. அப்போ அனாமிகா தான் கட்டின ஐஸ் ஹோட்டலை பத்தியும் கரைஞ்சுக்கிட்டு இருக்க ஐஸ பத்தியும் தன்னோட கவலைய சொன்னான். அப்படியா? அப்படி என்றால் இனி அந்த கவலை உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி கண்களை மூடிக்கிட்டு ஏதேதோ மந்திரங்களை சொல்லிட்டு இருந்தாரு சுவாமி. கொஞ்ச நேரத்துல கண்ணை திறந்தாரு. அப்போ அவரோட கண்கள்ல இருந்து ஒரு ஒளி வந்து ஐஸ் ஹோட்டல்ல இருக்க ஐஸ்கள் மேல பட்டுச்சு. எல்லா ஐஸும் கெட்டி ஆயிடுச்சு, கொஞ்சம் கூட கரையவே இல்ல. அத பார்த்து மாமியாரும் மருமகளும் சந்தோஷப்பட்டாங்க. நன்றியோட மாமியாரும் மருமகளும் அவருக்கு நன்றிய சொன்னாங்க. மகரிஷி அங்க இருந்து சிரிச்சுக்கிட்டே போயிட்டாரு. அன்னையிலிருந்து மாமியாரும் மருமகளும் அந்த ஐஸ் ஹோட்டலை பாத்துக்கிட்டு அதுல கிடைக்கிற சம்பாத்தியத்தை வச்சு குடும்பத்துல ஆனந்தத்தோட ஒத்துமையா வாழ்ந்தாங்க. வீட்டு முன்னாடி நின்னுட்டு இருந்த காய்கறி கடைக்கு சாவித்ரி காய்கறி வாங்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச தூரத்துல கையில பொட்டியோட கண்ல கண்ணீரோட அனாமிகா வேகமா வந்துட்டு இருந்தத பாத்தாங்க. செல்வா, அவர் வீட்ல இல்ல, பணம் நாளைக்கு வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னதும் செல்வா வண்டியை எடுத்துக்கிட்டு போயிட்டான். பெட்டியை எடுத்துக்கிட்டு அனாமிகா வீட்டுக்கு வந்தா. சாவித்ரி அனாமிகாவை வாசல்லயே நிப்பாட்டினாங்க. என்னடி இது,
சொல்லாம கொல்லாம பொட்டி படுக்கை எடுத்துட்டு வந்திருக்க. உன் மாமியார் வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொன்னதும் அனாமிகா அழுதுகிட்டே கூட கோபத்தோட, பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கா, எப்படி இருக்க, என்ன இருக்க, என்னாச்சுன்னு கேட்காம மாமியாக்காரி நல்லா இருக்காளான்னு கேக்குறியம்மா? நீ எல்லாம் என்ன பெத்த அம்மாவா இல்ல ரோட்ல இருந்து என்ன தூக்கிட்டு வந்தியா? என்னடி இது, வாய்க்கு வந்தபடி என்னென்னமோ பேசிக்கிட்டே போற. சரி அதை விடு. நீ எப்பவாவது ஒரு நாள் 6 மாசத்துக்கு ஒரு தடவை வந்தா பரவாயில்ல. அப்ப உன்கிட்ட சந்தோஷமா எப்படி இருக்க அப்படின்னு உன்னையே தானடி கேப்பேன். என்னம்மா சொல்ல வர அப்படின்னா, மாசத்துக்கு 2 தடவை என் மாமியார் கிட்ட சண்டை போட்டுட்டு பொட்டியை தூக்கிட்டு உன் வீட்டுக்கு வந்துடுறாங்கறியா? இன்னும் நினைக்கிறதுல என்னடி இருக்கு அனாமிகா, அதுதானே நிஜம். ஐயோ அம்மா, முதல்ல என் மாமியார் வீட்டுக்கு சப்போர்ட் பண்றத நிறுத்து. என் மாமியார் வீட்டுல என்ன நடக்குதுன்னு உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? எல்லா மாமியார் வீட்டுல நடக்கிறது தான் உன் அத்தை வீட்லயும் நடக்குது. அதையும் தாண்டி நடக்குதுமா. அதையும் மீறியா? அப்படின்னா ஏதாவது வியாதி நடக்குதா என்ன? எல்லாருக்கும் கொரோனா வந்துருச்சா? இது ரெண்டும் இல்லைன்னா வீட்டுல எவனாவது பாம்பு போட்டானா? புதுசா என்ன நடக்குது? ஒவ்வொரு வீட்டுல நடக்கிற மாதிரி மாமியார் மருமக சண்டை நடக்குது. எல்லா இடத்துலயும் நடக்கிற மாதிரி வீட்டுக்கு வீட்டு வாசப்படியும் இருக்கு. அந்த வாசல் இருக்கிற வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் என் தலைமையிலதான் விழுது. வேலையா செஞ்சு செஞ்சு என் கை 2 வலிக்குதுமா. ஐயோ அம்மா, கை வலிக்குதுன்னு சொல்லிருந்தா உங்க அப்பா கிட்ட சொல்லி தெரிஞ்ச பார்மசியில போய் மருந்து வாங்கிக்கிட்டு நானும் உங்க அப்பாவும் வந்திருப்போம்ல. இதுக்கு போய் பொட்டிய தூக்கிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு வந்துடுறதா? என் கவலை உனக்கு புரியவே புரியாது. அப்பா எங்க இருக்காருன்னாவது சொல்லு. உங்க அப்பா மார்க்கெட் வேலைக்காக சிட்டிக்கு போயிருக்காரு. ராத்திரி தான் வருவாரு. சரி, சிக்கன் கடைக்கு போயிடு, 1 கிலோ சிக்கனை வாங்கிடு, வீட்டுக்கு வந்து பிரியாணி செய். எனக்கு ரொம்ப பசியா இருக்குமா. செய்யறேனேம்மா. மருமகனையும் கொஞ்சம் வர சொல்லு. 2 பேரும் சாப்பிட்டுட்டு அப்படியே வண்டியில போவீங்கல்ல அப்படின்னு அம்மா சாவித்ரி சொன்னதும் அனாமிகாவுக்கு அதை கேட்டதும் அழுகையா வந்தது. அம்மாவையே பாத்துக்கிட்டு, வீட்டுக்குள்ளையாவது கூப்பிடுவியாமா? மருமகனோட வந்திருந்தேனா ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் சகல விதமான மரியாதையையும் செஞ்சிருப்பேன். ஆனா நீ பெட்டிய தூக்கிக்கிட்டு வந்திருக்க. இப்ப நீ என்ன செய்ய சொல்ற? வீட்டுக்குள்ள போறதா இல்ல அப்பாக்கு போன் பண்ணி சொல்றதா? இப்போதைக்கு வீட்டுக்குள்ள போயே அவருக்கு போன் பண்ணி வர சொல்லு. மாப்பிள்ளையதான் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னதும் அனாமிகா வீட்டுக்குள்ளார போனா. சாவித்ரி சிக்கன் வாங்கறதுக்கு மார்க்கெட்டுக்கு போனாங்க. அன்னைக்கு ராத்திரி டைனிங் டேபிள்ல ரமேஷும் பிரசாதும் சாப்பிட உட்கார்ந்தாங்க. சாரதா அவங்களுக்கு சாப்பாடு போட்டாங்க. சாரதா, நீயும் உட்கார, மருமக போட போறா. இனிமே எங்க மருமக பொட்டிய தூக்கிக்கிட்டு அவதான் அம்மா வீட்டுக்கு போயிட்டாளே அப்படின்னு சாரதா சொன்னதும் பிரசாத் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து, என்னது, பொட்டிய தூக்கிக்கிட்டு மருமக அம்மா வீட்டுக்கு போயிட்டாளா? என்ன ஆச்சு? மருமகளை என்ன சொன்ன நீ? இது ரொம்ப நல்லா இருக்கே. அவ பொட்டிய தூக்கிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டாள்னா தப்பெல்லாம் ஏன் பேர்லையா? ஆமா சாரதா, அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தவ. சில விஷயங்கள் அவளுக்கு தெரியும், சிலது தெரியாம போகும். நம்ம தான் அவளுக்கு பொறுமையா சொல்லி கொடுத்தாகணும். அதை விட்டுட்டு கோவப்படக்கூடாது. அப்பா, எனக்கு தெரிஞ்சு இதுல அம்மாவோட தப்பு எதுவும் இல்லப்பா. மருமகளா வந்தாள்னா இந்த வீட்டு பழக்க வழக்கத்தை அவ்வளவுதான் கத்துக்கணும். மகாராணி மாதிரி உட்காந்துக்கிட்டு எனக்கு இது தெரியாது அது தெரியாதுன்னு சொன்னா சரியா போச்சு. ஒரு பக்கம் இவன், இன்னொரு பக்கம் நீ, 2 பேரும் சேர்ந்து மருமகளை பேக் பண்ணி அனுப்பிட்டீங்க போல இருக்க. எனக்கு சாப்பாடே வேண்டாம். இது நல்லா இருக்கேங்க. கோவம் வந்தா திட்டிட்டு போங்க. சாப்பாடு வேணான்னு எந்திரிச்சா எப்படியே? ஆமாப்பா, அவ போனானா போயிட்டாதான். இப்ப நீங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்றதுனால போனவ திரும்ப வந்துடவா போறா? டே ரமேஷா, எதுக்காக இந்த மாமியாரும் மருமகளும் சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போடுறாங்க? எதனால அவ பொட்டிய தூக்கிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போறான்னு உனக்கு தெரியுமா? இதுல என்னப்பா இருக்கு? உங்க மருமகளுக்கு சீரியல் பைத்தியம், உங்க அம்மாவுக்கு சாப்பாடு பைத்தியம். உங்க மருமகளுக்கு எப்பவுமே டிவிய பாத்துக்கிட்டே தான் இருக்கணும். உங்க அம்மாக்கு எப்பவுமே கையில ஒரு சிக்கன் 65 சோறு இருந்துட்டே இருக்கணும். போன்ல இன்கமிங் அவுட் கோயிங்லாம் ஃப்ரீங்கிறதுனால உங்க மருமக அவ ஃப்ரெண்டு அஞ்சலிக்கு நடந்த சீரியல்ல உள்ள பிரச்சனையெல்லாம் ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் வேலை. உங்க அம்மாவுக்கு யாரு என்ன சமைச்சா அதை எப்படி சமைச்சான்னு பாக்குறது தான் வேலை. இந்த பக்கம் டிவியை ஆஃப் பண்ண மாட்டேன்னு மருமக சண்டை போடுறா. திங்கறத நிறுத்தவே மாட்டேங்கிறது உங்க அம்மாவோட வாதம். மருமகளே, இது சாப்பிடணும் போல இருக்கு, செஞ்சு தாமா. அதுக்கு மூஞ்சி லட்சம் மாதிரியா பேசுவா? டிவியை விட்டு எந்திரிக்கவே இல்ல.
மறுபடியும் ஞாபகப்படுத்தினேன். இந்த சீரியல் முடிஞ்சதும் செஞ்சு தரேன்னு சொன்னான். நான் மறுபடியும் சொன்னேன். கோவம் வந்து ஒரே அடியா நான் சமைக்கவே மாட்டேன்னுட்டா. எனக்கு கோவம் வந்தது. டிவியை ஆஃப் பண்ணிட்டு ரிமோட்டை புடுங்கிக்கிட்டேன். அனாமிகாவுக்கு கோவம் வந்து பொட்டி எடுத்துக்கிட்டு போயிட்டா. இப்போ உங்களுக்கு என்னப்பா புரிஞ்சுது? இவங்க 2 பேர்ல யாரோட இதுவும் தப்பும் இல்ல, சரியும் இல்ல. அதுக்காக இந்த பிரச்சனையை அப்படியே விட்டுடவும் முடியாது. இதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணுமே. இதுக்கு தீர்வுன்னெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அனாமிகா டிவி பாக்கறத குறைச்சுக்கணும். இல்லடா, உங்க அம்மா தான் திங்கறத குறைக்கணும். அதெல்லாம் என்னால முடியாது. திங்கறது என் கூட பிறந்தது. திடுதிப்புன்னு அதை நிறுத்துன்னு சொன்னா என்னால முடியாது. நீங்க யாரையாவது திருத்தணும்னு நினைச்சா உங்க மருமகளை திருத்துங்க, என்ன விடுங்க அப்படின்னு டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. மறுநாள் காலையில வீட்டு வாசல்ல மாமியாரும் மருமகளும் சாரதா அனாமிகா உட்கார்ந்திருந்தாங்க. அவங்க முன்னாடி வேக வச்ச முட்டைகள் இருந்தது. அத பார்த்து சாரதா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. மனசுக்குள்ள அடடா, நம்ம சாப்பாட்டு ராணின்னு காட்டலாம், நம்ம தான் ஜெயிக்கணும், மருமகளை ஓட ஓட விரட்டலாம் அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனா அனாமிகா பயந்துகிட்டே இருந்தா. ஐயோ, இந்த வேக வச்ச 100 முட்டையை எப்படி சாப்பிட்டு முடிப்பேன்? இத சாப்பிடல அத்தைக்கு பிடிச்ச மாதிரி நான் நல்ல மருமகளா வேற நடந்துக்கணும். அது என்னால முடியாது. என்ன ஆனாலும் சரி, இந்த 100 முட்டையையும் நான் சாப்பிட்டு இந்த சேலஞ்சில கண்டிப்பா வின் பண்றேன். அப்ப இந்த அத்தைய வச்சுக்கிறேன் அப்படின்னு அனாமிகா நினைச்சா. 2 பேர்கிட்டயும் பிரசாத் வந்து நிபந்தனைய சொன்னாரு. இங்க பாருங்க சாரதா, அனாமிகா, நான் சொல்றத 2 பேரும் கவனமா கேட்டுக்கோங்க. இந்த 100 முட்டை சாப்பிடுற சேலஞ்ச உங்களுக்காக தான் போட்டேன். இதுக்கு நீங்களும் ஒத்துக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 2 பேரையும் அதுக்கு நான் பாராட்டுறேன். யார் இந்த சேலஞ்சில ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ராணி. அவங்க சொல்றத கேட்கணும். அது மட்டும் கிடையாது, இந்த வீட்ல எல்லாமே அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நடக்கும். டே தம்பி ரமேஷா, நான் ரெடி. மாமா, நான் கூட ரெடியா தான் இருக்கேன். இப்போ பிரசாத் போட்டிய ஆரம்பிச்சாச்சுங்கிற மாதிரி விசில் அடிச்சாரு. மாமியாரும் மருமகளும் கோழி முட்டைய சாப்பிட ஆரம்பிச்சாங்க. மாமனார் பிரசாத் மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. பையன் ரமேஷ் அம்மாவுக்கு தன்னோட சப்போர்ட்டை கொடுத்துட்டு இருந்தான். சாப்பிடுமா, சாப்பிடு. கடகடன்னு கண்ணை மூடிட்டா அடிமா. முட்டை மண்ணிங்கிற பேரை எப்படியாவது நீதாமா எடுக்கணும். சாப்பிட்றதுதான் உனக்கு லெஃப்ட் கையில வருமே. உன் மருமகளை கைக்குள்ள போடணும்னா முட்டையை எடுத்து வாய்க்குள்ளார போடுமா அப்படின்னு ரமேஷ் என்கரேஜ் பண்ணான். சாரதா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. முட்டை மேல முட்டை போய்கிட்டே இருந்துச்சு. இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிறதால சாரதாவோட வாய் குண்டாயிடுச்சு. பிடிக்கலனாலும் அனாமிகா வேக வேகமா முட்டைகளை சாப்பிட்டுட்டு இருந்தா. அனாமிகாவுக்கு மாமனார் பிரசாத் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அம்மா மருமகளே, நீதான் ஜெயிக்கணும், நீதான் ஜெயிப்ப. உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குமா? இந்த வீட்ல உனக்கான உரிமைகளை நீ பெறணும்னா இன்றே சாப்பிட வேண்டும் முட்டை. வாழ்க்கையில நீ கத்துக்கிட்ட அத்தனை திறமையையும் இந்த முட்டைய சாப்பிடறதுல காட்டணும் அப்படின்னு பிரசாத் சத்தமா சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அப்போ மருமக அனாமிகாவுக்கு மாமனார் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஞாபகம் வந்தது. மனசுக்குள்ளாரையே, எனக்கு பின்னாடி கொஞ்சம் தூரத்துல குழிய வெட்டினன்னு சொல்லி அத்தை பாக்காதப்போ மாமா என்கிட்ட சொன்னாரு இல்லையா, அது இப்பதான் ஞாபகம் வருது. உடனே அதை செஞ்சாகணும் அப்படின்னு நினைச்சு கோழி முட்டையை எடுத்து சாப்பிடுற மாதிரி ஆக்ஷன் பண்ணி பின்னாடி தூக்கி போட்டுட்டு இருந்தா. சாரதாவும் ரமேஷும் பாக்காதப்ப அனாமிகா முட்டைய பின்னாடி தூக்கி போட்டுட்டே இருந்தா. அந்த முட்டை உருண்டுகிட்டே போய் குழியில விழுந்துச்சு. இப்படி அனாமிகா 1 சாப்பிட்டாள்னா 2-3 முட்டைய குழியில தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தா. சீக்கிரமாவே அனாமிகாவோட முட்டைகள் எல்லாமே தீந்து போச்சு. சாரதா மட்டும் நிஜமாவே முட்டைக்கு மேல முட்டை சாப்பிட்டுட்டு இருந்தா. ரமேஷ் கூட அப்பப்ப திருட்டுத்தனமா சில முட்டைகளை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். ஆனாலும் இப்படி 2 பேரும் மாங்குன்னு நடத்தின போட்டியில அனாமிகா வின் பண்ணிட்டா. அது மட்டும் கிடையாது, இந்த கோழி முட்டை சாப்பிடுற போட்டியில ஜெயிச்சதால வீட்ல அவளோட உரிமையை மீட்டு எடுத்துக்கிட்டா. சந்தோஷமா நாள் பூரா டிவி பாப்பா. அப்ப வரைக்கும் டிவி பார்க்கணும்னா மாமியாரோட பெர்மிஷன் வேணும். அவங்க சொல்ற வேலையெல்லாம் முடிச்சிட்டு அவங்க சொல்ற டிவி ப்ரோக்ராம தான் பார்த்தாகணும் அனாமிகாக்கு. ஆனா இப்போ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. தன்னோட உரிமையை மீட்டு எடுத்துக்கிட்டதுனால அனாமிகா அவ நினைச்ச நேரத்துல டிவிய பாப்பா, அவ நினைச்ச நேரத்துல சாப்பிடுவா, தூங்குவா. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன்.